யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே கடந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் இன்று வரையான 2 வார காலப்பகுதியிலே 697.4 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிகப்படியாக நவம்பர் மாதம் 26ஆம் தேதி 24 மணித்தியாலத்திலே 253 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பிரகாரம் எங்களுடைய மாவட்டத்திலே இந்த வெள்ளத்தினுடைய பாதிப்பு மிக அதிகமாக இம்முறை ஏற்பட்டிருக்கின்றது. அதனாலே எங்களுடைய மாவட்டத்திலே 82 பாதுகாப்பு நிலையங்களிலே பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டார்கள். 21,980 குடும்பங்களைச் சேர்ந்த 73,693 பேர் பாதுகாப்பு நிலையங்களிலே தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சமைத்த உணவு பிரதேச செயலாளர்களாலே வழங்கப்பட்டு வந்தது. தற்போதைய நிலையிலே மழையினுடைய தன்மை குறைவடைந்து காணப்படுகின்ற காரணத்தினாலே பாதுகாப்பு நிலையங்களிலிருந்து மக்கள் வெளியேறி தங்களுடைய வீடுகளிலே குடியேறி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் 2ஆம் தேதி டிசம்பர் மாதம் 19 பாதுகாப்பு நிலையங்களிலே 541 குடும்பங்களைச் சேர்ந்த 1845 பேர் தங்கியிருக்கின்றார்கள். இவர்களும் படிப்படியாக தங்களுடைய வீட்டிலே வெள்ளம் வடிந்தோடுகின்ற நிலைமையை கருத்திலே கொண்டு அவர்களும் மீண்டும் தங்களுடைய வீடுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையிலே எங்களுடைய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே இருக்கின்ற நலம்புரியிலே இந்த பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியிருந்தவர்களுக்கான சமைத்த உணவு பிரதேச செயலாளர்களாலே வழங்கப்பட்டது. அதுக்கு மேலதிகமாக பல்வேறுபட்ட தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வ நிறுவனங்கள் மற்றும் சமூக நலன் விரும்பிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்களாலே வழங்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் பொதுமக்கள் தங்களுடைய அந்த பாதுகாப்பான நிலைமையிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் எங்களுடைய இந்த அமைச்சிலிருந்து நாங்கள் அமைச்சுக்கு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றோம். இந்த பொதுமக்களுக்கான நிவாரண வளங்களை மேற்கொள்வதற்காக 38 மில்லியன் ரூபாவை கோரி எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். இதேவேளை எங்களுக்கு 11 மில்லியன் ரூபாய் ஏற்கனவே நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிதி ஒதுக்கீடு பிரதேச செயலாளர்களுக்கு சமைத்த உணவு வழங்குவதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த தற்போதைய நிலையிலே இனி பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளை நோக்கி செல்லுகின்ற போது சுகாதார ரீதியான பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். அவர்களுடைய மேலே செல்லக்கூட குழிகள் எல்லாம் நிரம்பி இருப்பதாக எங்களுக்கு அறிக்கை கிடைத்திருக்கின்றது. அதைவிட தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் தொடர்பு கொண்டு சுகாதார வைத்திய அதிகாரிகள் மூலம் அந்த பிரதேசங்களை சரியான முறையிலே மேற்பார்வை செய்து அவர்களுக்கு வேண்டிய விடயங்களை ஆவண செய்யுமாறு கூறியிருக்கின்றோம். அதே வேளையிலே பிரதேச செயலாளர்களும் கிராம அலுவலர்களும் வெளிக்கள உத்தியோகத்திலும் தொடர்ச்சியாக இந்த வெள்ள நிலவரத்திலே பாதிக்கப்பட்டவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக கண்காணிப்பினை மேற்கொள்வார்கள்.